தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னையில் இன்று அதிமுக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்திற்கு இன்று காலை சென்ற பியூஷ் கோயலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜக நிர்வாகிகள் மையக்குழு கூட்டத்தில் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து அதிமுக தலைவர்களுடன் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். இதில் பாஜக சார்பில் பியூஷ் கோயல், எல் முருகன், அர்ஜுன் ராம் மெஹ்வால், நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றனர். இதில் சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதான இலக்கு என்றார். சட்டப்பேரவை தேர்தலில் ஊழல் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்றும் தெரிவித்தார். We had very good meetings. We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. இதைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியால் மக்கள் ஆவேசம் அடைந்திருப்பதாக விமர்சித்தார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க என்பதை தெரிவித்துள்ளது.